ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் சனி மகாதசால கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிச்ச ஒருத்தரோட ஜாதகம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சனி மகாதசால கோடிக்கணக்கான பணம் சம்பாதிக்கிறதுக்கு சனி முதல்ல லக்ன சுபரா இருக்கணும், அல்லது சனி ஒரு நல்ல ஆதிபத்தியம் உள்ள கிரகமா இருக்கணும். சனிக்கு லக்ன சுபர் 1, 5 அல்லது 9 இந்த அதிபதிகளோட தொடர்பு இருக்கணும். அதே சமயம் கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு ஜாதகத்துல தனஸ்தானம் லாபஸ்தானம் பலமா இருக்கணும், அந்த அதிபதிகளும் பலமா இருக்கணும். 1, 5, 9 இந்த பாவங்களோட பலமும் இந்த அதிபதிகளோட பலமும் முக்கியம். தொழில் ஸ்தானமான 10ஆம் பாவகத்தோட பலமும் அதோட அதிபதியோட பலமும் முக்கியம். தனகாரகன் குருவோட பலம் முக்கியம். லக்ஸரியஸ் லைஃப் அதாவது சொகுசான வாழ்க்கையை குறிக்கிற சுக்கிரனோட பலமும் முக்கியம். இந்த அமைப்புகள்லாம் எந்த ஜாதகருக்கு பொருந்தி வருதோ அவங்க கோடீஸ்வர ஜாதகரா இருப்பாங்க. சனி மகாதசால கோடிக்கணக்கிலையும் சம்பாதிப்பாங்க. ஸ்கிரீன்ல தெரியுற ஒரு உதாரண ஜாதகத்தை பாருங்க. இது ஒரு ஆண் ஜாதகம். இவரு சனி மகாதசால கோடிக்கணக்கில் சம்பாதிச்சாரு. இவரோட லக்னம் ரிஷப லக்னம். லக்னத்திலே நீச்ச ராகு, 2ல சந்திரன், 6ல உச்ச சனி, 7ல உச்ச கேது, ஆட்சி பெற்ற செவ்வாய், ருச்சக யோகத்துல செவ்வாய் இருக்கு. 8ல அஷ்டமாதிபதி குரு மூலத்திரிகோண பலத்துல இருக்கு. 11ல 4ஆம் அதிபதி சூரியன், 11ல லக்னாதிபதி சுக்கிரன் உச்சம், 12ல புதன். இவருக்கு பாருங்க, அந்த தனஸ்தானத்துல 2 சுபகிரகங்களோட தொடர்பு இருக்கு. பிரகாசமான சந்திரனோட தொடர்பும் இருக்கு, பலமான குருவோட தொடர்பும் தனஸ்தானத்துக்கு இருக்கு. தனகாரகன் குரு ஸ்தான பலத்துல இருக்காரு, மூலத்திரிகோண பலத்துல இருக்காரு. சொகுசு வாழ்க்கையை குறிக்கிற சுக்கிரன் லக்னாதிபதி சுக்கிரன் லாபஸ்தானத்துல உச்சமா இருக்கிறாரு. 9, 10 அதிபதி சனி இந்த லக்னத்தோட யோகர் 6ல போய் உச்சமா இருக்காரு. லக்னாதிபதி உச்சம், பாக்கியாதிபதி உச்சம், லாபாதிபதி மூலத்திரிகோண பலம், தனகாரகன் குரு ஸ்தான பலத்துல இருக்காரு. சொகுசு வாழ்க்கையை குறிக்கிற சுக்கிரன் உச்சமா இருக்காரு. லக்னாதிபதி சுக்கிரனுக்கு பாவகம் தந்த குருவும் பலமா இருக்காரு. அதே மாதிரி பாக்கியாதிபதி சனிக்கு பாவகம் தந்த சுக்கிரனும் பலமா இருக்காரு. ஸோ இது ஒரு எக்ஸலண்டான ஜாதகம், கோடீஸ்வர ஜாதகம். இந்த ரிஷப லக்ன ஜாதகருக்கு அஷ்டமாதிபதி குருதசா முடிகிற வரைக்குமே ஃபைனான்சியலா ரொம்ப ஸ்ட்ரகிள்ல தான் இருந்தாரு. எப்பயுமே ரிஷப லக்னக்காரங்களுக்கு குருதசா அப்படி ஒன்றும் சிறப்பான தசா கிடையாது. ரிஷப லக்னத்துக்கு ஆகாத கிரகம் குரு. இவருக்கு குரு தசாவுக்கு அடுத்து வந்த சனி தசா ஆரம்பிச்சதுல இருந்தே இவர் வாழ்க்கையில டேர்னிங் பாயிண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இவர் சுக்கிரனோட காரகம் சம்பந்தப்பட்ட தொழில், அழகு நிலையம் சம்பந்தப்பட்ட தொழில், அதாவது ஃபேமிலி சலூன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாரு சனி தசா ஆரம்பத்திலேயே. அப்ப இருந்தே இவருக்கு வாழ்க்கையில உயரங்கள் ஆரம்பிச்சிடுச்சு. இந்த சனி மகாதசால இவரோட ஃபேமிலி சலூன் பிஸ்னஸை இந்தியாவில் உள்ள நிறைய ஸ்டேட்ஸ்ல நிறைய பிரான்ச்சஸா ஓபன் பண்ணியிருக்காரு. சனி 10ஆம் அதிபதிங்கிறதுனாலையும் உச்சமா இருக்கிறதுனாலையும் சனி மகாதசையில இவர் தொழில உச்சம் அடைஞ்சாரு. சுக்கிரன் லாபஸ்தானத்துல உச்சமா இருக்கிறதுனால சுக்கிரன் சம்பந்தப்பட்ட ஃபேமிலி சலூன் தொழில் இவருக்கு கை கொடுத்துருக்கு. சனி மகாதசா இவருக்கு கோடிக்கணக்கில் பணம் தந்ததுக்கு இன்னொரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2, 5 அதிபதி புதனோட பார்வையும் சனிக்கு இருக்கிறதுனால. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாதகம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.